தமிழா செய்திகள் நேயர்களுக்கு வணக்கம். இன்று மிக முக்கியமாக 3 செய்திகளை காணவிருக்கின்றோம். அதில் முதலாவதாக முதலீட்டாளர்கள் மாநாடு, இரண்டாவதாக காவிரி விவகாரம் மற்றும் கர்நாடகாவில் இதனால் ஏற்பட்டிருக்கக்கூடிய பந்த் குறித்து காணவிருக்கின்றோம். மூன்றாவதாக மிக முக்கிய ஒன்றாக காணவிருப்பது என்னவென்றால், தமிழ்நாட்டில் 2026-27ற்கான கலந்தாய்வு, அதாவது எம்பிபிஎஸ் படிப்பிற்கான கலந்தாய்வு நடைபெற இருக்கின்றது. இந்த 3 முத்தான செய்திகள் குறித்து தான் இன்றைய காணொலிகளாக இருக்கப் போகின்றது. வாருங்கள் காணொலிக்குள் செல்லலாம். தமிழகத்தில் நடைபெறக்கூடிய முதலீட்டாளர்கள் மாநாடு தமிழகத்தில் தொழில்துறையில் ஒரு புதிய மைல்கல்லாக தமிழ்நாட்டின் தொழில் வளர்ச்சி மற்றும் புதிய முதலீடுகளை ஈர்க்கும் நோக்கில் சென்னையில் பிரம்மாண்ட தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் மாநாடு நடைபெறுகிறது. முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையில் நடைபெறும் இந்த மாநாட்டில் தமிழ்நாடு மட்டுமின்றி வெளிநாடுகளிலிருந்தும் பெரிய அளவிலான முதலீட்டாளர்கள் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. மாநாட்டின் மிக முக்கிய நோக்கமாக தமிழகத்தில் $1 டிரில்லியன் பொருளாதாரமாக மாற்றுவதே இந்த மாநாட்டின் முக்கிய இலக்காகும். குறிப்பாக தகவல் தொழில்நுட்பம், ஐடி, வாகன உற்பத்தி, ஆட்டோமொபைல், பசுமை ஆற்றல் மற்றும் மின்னணு சாதனங்கள் தயாரிக்க போன்ற பல்வேறு துறைகளில் புதிய முதலீடுகளை ஈர்ப்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் நாளை, அதாவது அந்த முதலீட்டாளர்கள் மாநாட்டில் கையெழுத்திட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. இந்த மாநாட்டின் மூலம் பல ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய முதலீடுகளை தமிழகத்திற்கு வர இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இதன் விளைவாக தமிழக இளைஞர்களுக்கு லட்சக்கணக்கான புதிய வேலைவாய்ப்புகள் உருவாகும் என தொழில்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக சென்னை மட்டுமின்றி கோவை, திருச்சி, மதுரை மற்றும் தென் மாவட்டங்களிலும் பரவலான தொழில் வளர்ச்சியை ஏற்படுத்துவதே இந்த திட்டத்தின் மிக முக்கிய நோக்கமாக இருக்கின்றது. மேலும் நடைபெற இருக்கக்கூடிய இந்த மாநாட்டிற்காக சென்னை முழுவதும் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. முதலீட்டாளர்களுக்கு தேவையான ஒற்றை சாளர அனுமதி மற்றும் உட்கட்டமைப்பு வசதிகளை தமிழக அரசு விரைந்து செய்து தரும் என்று முக்கிய அறிவிப்புகளும் இந்த மாநாட்டில் வெளியாகி இருக்கின்றன. தமிழகத்தின் பொருளாதார வரலாற்றில் ஒரு முக்கிய திருப்பமாக அமையவிருக்கும் இந்த முதலீட்டாளர்கள் மாநாடு குறித்து உடனுக்குடனான செய்திகள் பல்வேறு செய்தி சேனல்கள் வருகின்றது. அதை பார்த்து நீங்கள் அதை தெரிந்து கொள்ளவும். அடுத்த செய்தியாக நாம் பார்க்க இருப்பது கர்நாடகாவில் பந்த். காவிரி நீர் குறித்து தமிழ்நாட்டில் மட்டும்தான் பிரச்சனை ஏற்படும் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கும் பொழுதுதான் காவிரி நீரினால் கர்நாடகாவிலும் பிரச்சனை ஏற்படும் என்பதை நமக்கு சில செய்திகள் தெரிவிக்கின்றன. காவிரி நீர் விவகாரம் மீண்டும் தீவிரமடைந்துள்ள நிலையில் தமிழகத்திற்கு தண்ணீர் திறக்க கோரும் உத்தரவை எதிர்த்து கன்னட அமைப்புகள் சார்பில் நாளை ஆகஸ்ட் 13, அதாவது இன்று கர்நாடகாவில் மாநிலம் தழுவிய முழு அடைப்பு போராட்டம் அறிவிக்கப்பட்டு இருக்கின்றது. காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை இந்த பந்த் நடைபெற உள்ளது. இதன் காரணமாக பேருந்துகள், ஆட்டோ மற்றும் வாடகை கார் சேவை பாதிக்கப்பட வாய்ப்புகள் இருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. அத்தியாவசிய சேவைகளான மருத்துவம் மற்றும் பால் விநியோகம் தவிர மற்ற வணிக வளாகங்கள், திரையரங்குகள் மூடப்படும் என தெரிகிறது. தமிழக எல்லையில் பகுதிகளில் ஒரு சில செய்திகளாக நாம் பார்க்க இருப்பது, இந்த பந்த் எதிரொலியாக தமிழக கர்நாடக எல்லையான ஓசூர் மற்றும் ஜூஜுவாடி பகுதியில் தமிழக அரசு பேருந்துகள் இயக்கப்படுவது நிறுத்தப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அசம்பாவிதங்களை தவிர்க்க இரு மாநில எல்லைகளும் பெங்களூரில் ஆயிரக்கணக்கான போலீசார் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டு இருக்கின்றது. பயணிகள் மற்றும் வாகன ஓட்டிகள் எல்லையை கடப்பதை தவிர்க்குமாறு அறிவுறுத்தப்படுகின்றன. மேலும் இது குறித்தான பல செய்திகள் எதிர்காலத்தில் வரவிருக்கின்றது. அதை குறித்து உங்களுக்கு அடுத்த காணொலியில் கூறுகின்றேன். மூன்றாவதாக மருத்துவ கலந்தாய்வு. தமிழ்நாட்டில் மருத்துவம் என்பது பல மாணவர்களின் கனவாக இருக்கின்றது. அதிலும் குறிப்பாக இந்த நீட் விவகாரம் வந்த பிறகு பலருக்கு அது கனவாகவே இருக்கின்றது என்றுதான் கூற வேண்டும். அதிலும் நீட் எழுதி நாம் எப்படியாவது இலக்கை அடைந்துவிட வேண்டும் என்ற எண்ணத்தில் நீட் எழுதி முடித்தவர்களுக்கு மருத்துவ கனவோடு காத்திருக்கும் தமிழக மாணவர்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பாக தமிழ்நாட்டில் 2026-27 கல்வியாண்டிற்கான எம்பிபிஎஸ் மற்றும் பிடிஎஸ் மருத்துவ படிப்புகளுக்கான முதற்கட்ட மாணவர்கள் சேர்க்கை கலந்தாய்வு நாளை ஆகஸ்ட், அதாவது இன்று சென்னை ஓமந்தூர் அரசு பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனை வளாகத்தில் முறைப்படி தொடங்குகிறது. மாணவர் சேர்க்கை கலந்தாய்வு ஓமந்தூரார் அரசு வளாகத்தில் தொடங்குகிறது. இந்த கலந்தாய்வின் முதல் நாளில் அரசு பள்ளி மாணவர்கள்
மாணவர்களுக்கான 7.5% உள் இடஒதுக்கீட்டின் கீழ் வரும் மாணவர்களுக்கான சேர்க்கை நடைபெற உள்ளது. மாணவர் சேர்க்கை கலந்தாய்வு ஓமந்தூர் அரசு வளாகத்தில் தொடங்குகிறது. இவர்களுடன் மாற்றுத்திறனாளிகள், விளையாட்டு வீரர்கள் மற்றும் முன்னாள் இராணுவத்தினரின் பிள்ளைகள் போன்ற சிறப்பு பிரிவினருக்கான இடஒதுக்கீடும் இடங்களும் இதில் நிரப்பப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அதனைத் தொடர்ந்து பொது பிரிவினருக்கான கலந்தாய்வு வரும் நாட்களில் ஆன்லைன் முறையில் நடைபெற உள்ளது. இதற்கான தரவரிசை பட்டியலில் அடிப்படையில் மாணவர்கள் தங்களுக்கான கல்லூரிகளை தேர்வு செய்ய தேவையான அனைத்து வழிகாட்டுதல்களையும் மருத்துவ கல்வி இயக்கமான DME அதிகாரப்பூர்வ இணையத்தில் வெளியிட்டிருக்கின்றது. மேலும் கலந்தாய்வில் பங்கேற்கும் மாணவர்கள் தங்களின் நீட் தேர்வு மதிப்பெண் அட்டை, பள்ளி மற்றும் மாற்றுச் சான்றிதழ், ஜாதி சான்றிதழ் மற்றும் வருமானச் சான்றிதழ் உள்ளிட்ட அசல் ஆவணங்களை தவறாமல் எடுத்து வருமாறு அறிவுறுத்தப்படுகின்றார்கள். மருத்துவ இடங்களை பெறும் மாணவர்கள் விவரங்கள் உடனுக்குடன் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும். கலந்தாய்வு குறித்து அடுத்தடுத்து முக்கிய தகவல்களுடன் உங்களை இன்னொரு காணொலியில் சந்திக்கின்றேன். இன்றைய காணொலிகளாக இதை தான் நாம் பார்க்கின்றோம். மீண்டும் நல்லதொரு காணொலி உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழ் செய்திகள். நன்றி, வணக்கம்.